வெல்கம் பேக் டு சைல்ட் லெக்சர். இன்னைக்கு நம்ம 10th குவிஸ் கொஷின்ஸ் ரிலேட்டட் சயின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் which of the following foods consumed by humans it's not made by an animal? மீனிங் என்னன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்னா நம்ம அது மாதிரிலாம் நம்ம ஃபுட் சாப்பிட்றோம்ல, அந்த ஃபுட்டு ஒரு அனிமல்ல இருந்து வராதது என்ன ஃபுட்டுன்னு கேட்குறாங்க. நான் ஆப்ஷன் சொல்கிறேன். ஹனி, மில்க், லென்டில்ஸ், மீட். ஹனி பீஸ்லேருந்து வருது, அப்போ அது இல்லை. மில்க் கவுல இருந்து வருது, அனிமல்ல இருந்து வருதா, அதனால அது இல்லை. லென்டில்ஸ் ஒரு பிளான்ட்ல இருந்து வருது. லென்டில்ஸ்னா தால், பல்சஸ் அதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் தான் லென்டில்ஸ். அப்போ அது அனிமல்ல இருந்து வரல, அதனால அது ஆன்சர். மீட் இப்போ சிக்கன், கவு, கோட் இது மாதிரி சில அனிமல்ஸ்ல இருந்து வருது, அதனால அது இல்லை. ஆன்சர் லென்டில்ஸ். நம்ம செகண்ட் கொஸ்டின் போலாம். ஃபுட் ரிச் இன் விட்டமின்ஸ் ரெடியூஸ். விட்டமின்ல ரிச்சான ஃபுட்ஸ் இருக்குதுல்ல, அது என்ன கம்மி பண்ணும் சாப்பிட்டா? எனர்ஜி கம்மி பண்ணாது, இன்னும் தான் நல்லா வரும். ஃபேட் கம்மி பண்ணாது. பவர் அதுவும் கம்மி பண்ணாது. டிசீஸ் கம்மி பண்ணும். டிசீஸ் தான் ஸ்கின் டிசீஸ், அலர்ஜி அது மாதிரி தான். அதனால தான் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் அதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றாங்க. வாங்க இப்போ தேர்ட் கொஸ்டின் போலாம். which is nut milk? நட்டுனா நட்ஸ் தான், கேஷ்யூஸ், பாதாம் அது மாதிரி தான். ஆல்மண்ட் மில்க், ஆல்மண்ட்னா என்னது? பாதாம். அப்போ அது ஆன்சரா இருக்கு. கேஷ்யூ மில்க்கு தான் நட்டு. வால்நட் மில்க்கு தான் நட்ஸ். அப்போ ஆல் ஆஃப் த அபவ் எல்லாமே தான் கரெக்ட் ஆன்சர். வாங்க இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போலாம். which part of the cooking causes fruits and vegetables to lose some vitamins? கொஸ்டின் மீனிங் என்னன்னா, நம்ம குக் பண்ணும்போது பார்ட்ஸுக்குள்ள அதுல ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் எந்த பார்ட்ல எது பண்ணா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ்ல இருக்க விட்டமின்ஸ்லாம் போகும், லாஸ் ஆயிரும். வாஷ் ஆஃப்டர் கட்டிங், இதான் ஆன்சர். இப்போ நம்ம கட் பண்ண அப்புறம் வாஷ் பண்ணா விட்டமின்ஸ் எல்லாமே லாஸ் ஆயிரும். குக்கிங் ஆஃப்டர் கட்டிங், நம்ம கட் பண்ண அப்புறம் தான் குக் பண்ணும், அப்போ லாஸ் ஆகாது. வாஷ் பிஃபோர் கட்டிங், கட் பண்ண முன்னாடி தான் வாஷ் பண்ணும், அப்போ விட்டமின்ஸ் லாஸ் ஆகாது. குக்கிங் பிஃபோர் கட்டிங், கட் பண்ணிட்டு குக் பண்ணாலும் விட்டமின்ஸ் லாஸ் ஆகாது. ஏன் கட் பண்ண அப்புறம் வாஷ் பண்ணக்கூடாதுன்னா, விட்டமின் பியும் விட்டமின் சியும் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ். அப்படின்னா நம்ம கட் பண்ண அப்புறம் வாஷ் பண்ணனா ஈஸியா அதுல இருக்க விட்டமின்ஸ் எல்லாமே போயிடும். எக்ஸாம்பிள் பீன்ஸ், ப்ராக்கோலி, ஆரஞ்சு. ஓகேயா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A balanced diet help the body to. இப்போ பேலன்ஸ்டு டயட்னா இவ்வளோ ரைஸ், இவ்வளோ ஃப்ரூட்ஸ், இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம்ல, அதான் பேலன்ஸ்டு டயட். அது மாதிரி சாப்பிட்டா நம்மளோட பாடிக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? ரெகுலேட் ப்ராப்பர்லி, அப்படின்னா நம்ம பாடி கரெக்டாக வச்சுருக்கும். அது பேலன்ஸ் டயட் பண்ண இருக்கும். க்ரோ, நம்மளோட ஹைட்டும் வளரும், நம்மளும் அது மாதிரி க்ரோ. அப்போ நம்ம பேலன்ஸ் டயட் வச்சாலும் க்ரோ ஆகும். கிவ் எனர்ஜி, நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குமா பேலன்ஸ் டயட் இருந்தா? அப்போ ஆன்சர் ஆல் ஆஃப் த அபவ். வாங்க இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். which vitamin deficiency causes beriberi disease? எந்த விட்டமின் கம்மியானா பெரிபெரி டிசீஸ் வரும்?
விட்டமின் சி. விட்டமின் சி வந்து ஸ்கர்வி தான் ஆகும், வெரி வெரி ஆகுது. ஸ்கர்வினா லூஸா கம்ஸ் இருக்கும், அப்புறமா லூஸ் டீத்லாம் இருக்கும், லூஸ் டூத். ஓகேயா? விட்டமின் கே. விட்டமின் கேனா வந்து ஹீமோஃபிலியா. அப்படின்னா எக்ஸஸ் ப்ளீடிங் ஃப்ரம் அ ஸ்மால் இன்ஜுரி. அப்படின்னா நம்மளுக்கு வந்து சின்னசா அடிபட்டாலும் வந்து நிறைய பிளட் வரும், அது வந்து டக்குன்னு கூட ஹீல் ஆகாது. விட்டமின் பி1. விட்டமின் பி வந்தா வந்து பெரி பெரி வந்து காஸ் ஆகும். பெரி பெரிலாம் என்னது? ரேஷஸ், டாட் டாட்டா இருக்கும். அயோடின். அயோடினா வந்து நம்ம வந்து டயர்டா இருப்போம், வெயிட் வந்து ஜாஸ்தியாக கெயின் ஆயிரும், அப்புறம் சில டைம் சின்ன பசங்க வந்து பிரெயின் டேமேஜ் கூட ஆகும். இப்போ ஆன்சர் வந்து விட்டமின் பி1. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Our body's water need are entirely met by eating foods with high water content. அப்படின்னா நம்ம பாடி வந்து எப்பவுமே நிறைய ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் வந்து நம்ம பாடியில தண்ணி இருக்குமா? இது இல்லை. ஏன்னா நம்ம வந்து தண்ணியா கூட நம்ம வந்து தண்ணி குடிச்சுக்கிறோம். அதனால இது வந்து ஃபால்ஸ். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இதுவும் தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஈட்டிங் ஃபேட்டி ஃபுட்ஸ் ரெகுலரி கேன் லீட் டு ஒபிசிட்டி. அப்படின்னா இப்போ ஃபேட்டி ஃபுட்ஸ்னா ஆயில், அது மாதிரி நம்மளுக்கு என்ன ஃபேட் ஜாஸ்தி சாப்பிட்டா என்ன நிறைய ஃபேட் கொடுக்குமோ அதான் வந்து ஃபேட்டி ஃபுட். எப்பவுமே நம்ம எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருந்தா ஒபிசிட்டி ஆயிருமா? ஒபிசிட்டினா வந்து தேவையில்லாம ஃபேட்டு அப்படி ஆயிருமான்னு கேட்குறாங்க. ஆமா, ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். குயினோவா, டோஃபு அண்ட் சோயா பீன்ஸ் ஆர் ரிச் இன் புரோட்டீன். குயினோவானா வந்து ஒரு வந்து சீரியல், அது வந்து ரைஸோ இல்லாட்டி வீட்டோ இருக்கலாம். டோஃபுனா வந்து இப்போ நார்மல் மில்க்ல இருந்து பன்னீர் வருது இல்ல, அதே மாதிரி தான் சோயா பீன்ஸ்ல இருந்து சோயா மில்க்ல இருந்து செய்யறது தான் வந்து டோஃபு. சோயா பீன்ஸ் ஆர் ரிச் இன் புரோட்டீன். இப்போ அதெல்லாம் வந்து ரிச் இன் புரோட்டீன்ஸா கேட்குறாங்க. ட்ரூ. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். The lactose products are dash. லாக்டோஸ் ப்ராடக்ட்ஸ்னா வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் தான். மில்க்ல இருந்து என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வருது? மில்க். பட்டர் வந்து மில்க்ல இருந்து வருதா? க்ரீமும் வந்து மில்க்ல இருந்து வருது. அப்போ எல்லாமே தான் ஆன்சர். அப்போ ஆல் ஆஃப் த அபோவ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வந்து 10 குவிஸ் கொஷின்ஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.